காவலன் புற புற போற போற போரின் என்ற வகையன் மரமர மரமர மரங்கெடுத்து வைத்து செய்யும் ராமராம ராமநாம நாமம் என்ற நாமகை என சொல்லக்கூடிய விச்சில் தடகத்தில் கலாச்சாரம் என்ற பெயர் பெற்று என்ற அதிகாரியிலிருந்து மூர்த்திகள் அணுக்கழகத்தை பெற்று பிறகு கழகத்தை எதிர்நோக்கிற கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 2 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தை முக்திதனை வத்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடமுடையனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பிருக்கும் என்பதை அறிவோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மரபாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகன் மரபாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, ஆசையும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பது மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் முறிந்ததை பாடி வந்தேன், என் மனம் முறிந்ததை பாடி வந்தேன். ஏழு மலையேறி ஓடி வந்தேன், உள்ளும் ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நினைத்ததை நடத்தி வைப்பார், அழைத்ததை பறித்திடுவார் கோவிந்தார்.
சமயம் சனி தொலைந்ததான் சபத்துணை ஆயுள் பிறக்கும் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கிணங்கி இந்த இடத்தில் சாதி மத வேதமின்றி சமத்துவமாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பிருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி இறைவனுடைய படைப்பிலே ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு அறிவுகளை இறைவனாகப்பட்ட வகுத்து வச்சிருக்கிறார். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்திலே வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்ல செஞ்சவங்களை தான் விட்டு வச்சிருக்கிறோமா? பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். மற்ற எல்லா ஜீவராசியும் ஒற்றுமையா இருக்கும். மனிதன் மட்டும் ஒற்றுமையா இருந்தது வரலாறே கிடையாது. ஏன் சொன்னா, அதிகாலையில காக்கைக்கு சூத்தளி போடுங்க, ஒத்த காக்கையா சாப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. தன்னுடைய நாவினால் கரைந்து அதை இணைத்தல ஒற்றுமையாக அழைத்து சாப்பிடக்கூடிய குணம் காக்கை குணம். அது மட்டுமல்லாமல் புனவர்த்து மரத்திலே பட்டையிலே பார்த்தீங்கன்னா தூக்குனாங்குருவி என்று கூடு கட்டி தொங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமண் கொட்டி வச்சிரும். களிமணிலே வெட்டி பூச்சி இந்த வெண்மொழி கொண்டு ஒட்டி வச்சிரும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசம் இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவு படித்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையா இருக்கின்ற போது 6 அறிவு படித்த மனிதர்களுக்கு என் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். என்றையில பாடி வரும் வளர்ந்த தாராட்டே கண்ண பாடிகளை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பெயர் பெற்று அகந்த காவிரியாய் தவழ்ந்து கரிகாத பேர் வாக்கும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் போவி பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவள தரிக்கருணை காவிரி ஓடும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி நிறுத்தி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் இல்லை எனராலும் தேச வந்த கண்மணியே மகனே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி மக்கள் எல்லாம் இதயே நல்லா ஏறு தோன்றும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்ந்து கொண்டேறு நல்ல மக்கள் எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து உங்க கண்ணு முன்னாலே நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு
எதுவும் இல்லை. இல்லாமல் இல்லை என்றார்கள். நீங்க நல்லா இருக்கும் போது நானும் நேரும் இந்த நாட்டுக்குள்ள ஏழகடி வாழும் நேரும். வேண்டும் நீங்க நல்லா இருக்கும் நாடும் தேரும் இந்த நாட்டுக்குள்ள ஏழைகளில் வாழ்வும் தேரும் என்று நல்லவங்க எல்லாம் பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க முன்னு கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் நாடும் தேரும் நாடுக்கும் எல்லாரை பிள்ளைகளே. சோழநாடு சூழ்நிலைத்து பாண்டிய நாடு முத்துழைத்து சேரன எவ்வளவு உயிரை கொடுத்து பாட்டிருக்காங்க, கை தச்சு போட வேண்டாமா? சேரநாடு வேடமணித்து சோழநாடு சோர்வடைத்து பாண்டிய நாடு முத்துழைத்து சேரநாடு வேடமணித்து சொல்வார்கள். சோழநாடு சோர்வடைத்த எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சங்களை வீசுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு முத்துழைத்து பாண்டியாடி என்பது மதுரை மாநகரம். மதுரையிலேயே முத்துக்கள் விளையது கிடையாது. தூத்துக்குடியிலே விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிகவிடமாக வியாபார கூடவாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேடமடைத்து சேரநாடு என்பது கேரளா. வேடம் என்றால் யானையுடைய தத்தங்கள் காடு கட்ட அடர்ந்த பகுதி, யானைகள் அதிக வாழக்கூடிய நாடு சேரநாடு. அப்ப அன்னைக்கு ஆண்ட அரசர்களும் புலவர்களும் அந்த நாட்டுக்கு பெருமை புயலும் தெளித்திருக்கார்கள். நீங்க என்ன தேட போறீங்க? தேடி கொடுத்தது முழுசா பாதுகாப்பை பத்தாது. உங்களுக்கு தேர்தலுக்கு நேரம் கிடையாது, வேலையும் கிடையாது. என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்றி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளும் 63% அடைந்ததாக நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கைபேசி. இந்த செல்லை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த செல்லு வந்ததை நம்ம நாட்டை இன்னைக்கு தலைவர்களாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. கொலை கொள்ளை பாலியத்து தொல்லை அம்பது தவறு நீங்க செய்யறோம். கேட்டா என்ன சொல்றான்? காலம் கெட்டு போச்சு வரும். காலமா கெட்டு போச்சு. காலத்தையும் நேரத்தையும் ஊரை கெடுத்துறது நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தெரியுமா? காலம் சரியாக இருக்கு, நேரமும் சரியாக இருக்கு. காலத்தையும் நேரத்தை கெடுக்கிறது நம்ம தான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா என்ன சொல்றான்? நம்ம பகுதியை சார்ந்தவர் அந்நிய நாட்டுக்கு சென்று ஒரு 10 வருடம் கழிச்சு வராரு. நண்பரை கேட்கிறாரு, தம்பி எப்படிப்பா ஊர் உலகம் இருக்கு? அந்த கதையை கேட்காதுங்க. ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. ஊரா கெட்டு போச்சு? ஊரை நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பரிசு வழங்கிய அந்த உயர்ந்த விலை இதயங்களுக்கு எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு
ஒரு நாடகம் நடக்குன்னா தலை சிறந்த நடிகர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தாக இது போன்ற பக்கவேலைக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசிவை விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். அருமையான ஒளிபெருக்கி. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அங்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒளிபெருக்கை சந்திக்கிறேன். பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்தவுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பரிசு வழங்கிய அந்த உயர்ந்த உள்ளம் வழங்கிய பரிசை நான் இங்கே என்னுடைய பாடலுக்கு இசைமிட்டக்கூடிய இசை சக்கரவர்த்திகளுக்கு எனது சார்பாக அந்த 100 ரூபாயை 4 பேரும் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அந்த பரிசை அவர்களுக்கு தாங்கள் வழங்குகின்றேன். சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இன்னைக்கு பெரிய கோயில் சொன்ன எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. என் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அறிவுபூர்வமான சார்ந்த பெரியவர்களா, கல்வி சார்ந்த பெரியவர்களா கீழே அமர்ந்திருக்கீங்க. ஆனா என்ன அவங்க பேசுறதா வெளியில் வச்சுருங்களேன். தஞ்சை பெரிய கோயில் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட பெரிய கோயில் கிடையாதா? அதை விட பெரிய கோயில் இருக்கு. இப்ப தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரத்தின் உயரம் 216 அடி. அந்த கோபுரத்தின் உயரம். இதை விட உயரமான கோபுரம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.7 அங்குலம் அந்த கோபுரத்தின் உயரம். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய கோபுரம் வெறும் 199 அடி. இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். இந்த 3 கோயிலும் நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனா பாருங்க, இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் சிறுவிடிவித்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். அரசு சார்பாக ஏதாவது ஒரு சான்று வைக்கிட்டீங்கன்னா ஒரு கோபுர சிகல் வைப்பாங்க. அந்த கோபுரம் தான் சிறுவிடிவித்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள்? பார்க்க யோசிக்க வேண்டாமா? ஏன்னா அந்த கோயிலுடைய கோபுரத்தில் எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை வர்ணங்களும் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்மதமாக எடுத்துக்காட்டக்கூடிய கோயில் சிறுவிடிவித்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். ஏன் சொல்றா, தென் கடற்கரையில் பிறந்தால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலேயே வளர்ந்து எளிய முறையிலேயே கல்வி கற்று உலக நாடு எல்லாம் ஒருமுகமாக திரும்பி பார்க்க வச்சவர் ஏவுகணை தலைவன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயர் பிறந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு நாம நாடு அடிமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தெரியுமா? அதுவும் தெரியாதா? நம்ம நாடு இன்னைக்கு அடிமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னமோ சேர்த்தேன், இதே இடத்துல ஒரு ஆடல் படலோ கரகாட்டம் வச்சிருந்தா நீங்க இப்படி இருப்பீங்களா? இல்ல நீங்க இப்படி இருப்பீங்களா? இல்ல நீங்க தான் இப்படி இருக்கக்கூடிய உங்களை விட்டுருப்பாங்களா ஆளுங்க? எவ்வளவு பெரிய ரசனை நம்ம நாடு. மரபுகளுக்கு முரண்பாடாகவே இருக்கீங்க. ஏன் இந்த நாடகத்தை வைக்கணும்? எதுக்கு வைக்கணும்? பல லட்சங்களை செலவழிச்சு கோயில் திருவிழா கொண்டாடுறீங்க. ஒரு நிகழ்ச்சி அருமையான ஒரு நாடகத்தை வச்சிருக்கீங்க. கலாச்சாரத்துக்கு முன்னுதாரணம் வள்ளிதவ நாடகம். அப்படி வச்சிருக்கும் போது என்னமோ எதிரிகளை பார்க்குற மாதிரி வந்து படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு செவனே உட்காந்துருக்கீங்களே. ஆடல் பாடல் கரகோட்டம் வச்சிருந்தா உங்களை பிடிக்க முடியுமா? இருந்தாலும் நீங்க ஆறு ஆட்டம் அவள் ஆட்டமா இருக்கு. அது எங்க அண்ணன் ஒளிபெருக்காக மட்டும் தான் தெரியும். எந்த பண்றது உங்களுக்கு சொல்லலாம் கூட கிடையாது. ஏன் சொல்லலாம், நம்ம பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதிகள், நம்மளுடைய நிலத்துல விவசாயம் பண்றோம். விவசாயம் என்ன பண்றோம்? காய்கறி விவசாயம் பண்றோம். அந்த காய்கறி விவசாயம் எங்க கொண்டு வரோம்? மார்க்கெட் கொண்டு வரோம். பெரிய விவசாயியா இருந்தா அந்த காய்கறியை வீட்டில இருந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு சிறிய விவசாயி விவசாயம் பண்றாரு, மார்க்கெட் கொண்டு வர. மார்க்கெட் என்பது கடத்தெருவு. கடத்தெருவில் எங்க தெரியுமா? சாலை ஓரத்துல. அதற்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கும். அது அவருக்கு தெரியாது. இந்த காய்கறிகளை எப்படியாவது வித்து காசாக்குற நோக்கத்தோட சாக்குகளை விரிச்சு காய்கறி கூறு வச்சிருப்பாரு. ஒவ்வொரு கூறுக்கு 20 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி எல்லாரும் வாங்கிக்கிட்டு வர பார்த்துக்கிட்டு வர. எல்லா ஊர்லயும் இருக்கு காய்கறி. எங்க இருக்குது? சாலை ஓரத்துல. ஆனா அதே மனிதர்கள் காலையில் அணியக்கூடிய பாதர சென்றக்கூடிய செருப்பை எங்க இருக்கு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் பிள்ளையை கட்டி இது போன்ற மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு உள்ளே தூசி போகாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு ஏசி குளிர்சாதனை பற்றி ஏசி பொருத்தப்பட்டிருக்கிய செருப்பு, மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் கிடக்குது. கேவலம் அல்ல? கேட்டா காலம் கட்டு போச்சுங்கிறான். எல்லா தவறும் நம்ம தனியா செய்யறான். செஞ்சுவிட்டு கேட்டா காலம் கட்டு போச்சு, காலம் கட்டு போச்சுங்கிறீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி சென்று வழக்கமாக வரக்கூடிய மாலை நேரம் 5 மணியாக இருக்கும். 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால்
குழந்தையை பெற்றெடுத்த தாய் தரு வயிற்றில் நெருப்ப கட்டி ஒரு காலச்சுவை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யார் உணர்றது? அதிக பேசினா அரசியல் பேச சொல்வீங்க, ரொம்ப நேரம் பேசினா போயா கல்ல விட்டு அடிப்பீங்க. ஒதுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். இசைத்தமிழ் இசைத்தமிழ் நீ செய்த அரசாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருச்சோதனை இசைத்தமிழ் நீ செய்த சாதனை இசைத்தமிழ் நீ செய்த சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருச்சோதனை இசைத்தமிழ் நீ செய்த சாதனை திருச்சபை வர குறைத்த முறையும் பாட்டு சொன்ன கதையும் திருச்சபை தவறு குறைத்த முறையும் மண் சுமந்து பிறபடி பட்ட உன்னை வீட்டுக்கு மண் சுமந்து பிறபடி பட்ட உன்னை தேசத்தில் அழைத்து வாழாதிருப்பது இசைத்தமிழ் நீ செய்த தரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெருச்சோதனை இசைத்தமிழ் நீ செய்த தரும் சாதனை மகக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ தாய்க்குரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ பேருக்கு நீர் ஊற்றி விலகின்ற தலைவர் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை தாண்டவர் ஈவது தாராமை தண்டி அடுக்கத்தான் ஈவது வன்மை அடுத்தடுத்து பெண் சதார் ஈவது கற்குழி பின் சென்று பொய்த்தான் இவன் என்று போபவள் அவன் குடி எச்சம் இருமேல் இரு எங்கே நடந்தது தெரியுமா? பாண்டிய நாட்டிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே பாண்டியவனுடைய அரசவையில் நடந்தது.
4 திசையில் பொன்முடிச்சு கட்டி தொங்க விட்டுட்டாங்க. யாரு கவிவாடி பொன்முடிச்சு அறுந்து விழுகுதோ இது அவர்களுக்கு என்று பரிசூட்டி விட்டார்கள். எல்லா புலவர்களும் பாடி பாடி ஓய்ந்து விட்டார்கள். எந்த பொன்முடிச்சு அறுந்து விழவை கடைசியாக அமைப்புதாட்டி போனார்கள். எதையுமே கேட்டு வாங்கக்கூடாது. ஒரு மனிதர் கஷ்டப்படுகின்ற போது மனபுகுந்து உதவி செய்வன் இறைவனை மிகப்பெரியவன். தாண்டவன் ஈவது தாளாண்மை, தட்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, கேட்டு கேட்டு கொடுப்பது அராஜகம். அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி. இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் என்று நாள் கடத்தி கொடுப்பது நான் நடந்து நடக்கக்கூடிய கூலி. இப்படியாக உலகத்தில் நடப்பதென்றால் நீயும் அருந்து விழுக வேண்டும் என்று அவை மூதாட்டி பாடிய கவிதான் இந்த கவி. என்னமோ உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, உங்களுக்கு சொல்லி குறை கிடையாது. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகளும் ரசனைகளும் திசை மாறிவிட்டது. உங்களுடைய சிந்தனைகளும் ரசனைகளும் திசை மாறிவிட்டது. இனி என்னதான் இருந்தாலும் உங்களால் திருத்த முடியாது. அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்ப பெரிய கோயில், இப்ப தஞ்சை பெரிய கோயில் சொன்னாங்கன்னா அந்த கோயிலுடைய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மேல உருண்டையா ஒரு கல் இருக்கும். அதாவது சுமாரியா ஏன் போட்டுண்டா இங்கிட்டு வா, இங்க வாயா. உங்களுடைய ரசனை யார் அந்த அப்ப மேலே உள்ள கல் பார்த்தீங்கன்னா உருண்டையா ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுடைய பெயர் வந்து வட்ட வடிவ மந்திரக்கல். அந்த கல்லுடைய எடை மொத்தம் 80 டன்னு. டன்னுக்கு 1000 கிலோ. 80 டன்னுக்கு எத்தனை 1000 கிலோ? இந்த கல்லை வந்து 1019 வருடங்களுக்கு முன்னாடி மேல கொண்டிருப்பான். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவன் எவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் மிகுந்தவன். யோசிக்க வேண்டாமா? ஒரு மனிதருக்கு அடிப்படை வரலாறு இல்லையா? ஒண்ணுமே தெரியும். வாழ்ந்து என்னையா கொண்டு போறீங்க? ஒண்ணுமே இல்லையா? நீங்க உங்களால நினைச்சிருப்ப வேதனையா இருக்கு. உலகம் நடப்பது எந்த காலம்னா தெரியுமா? கலியுக காலம். 4,32,000 வருடங்கள் பிறகு எவனும் உயிரிழக்க முடியாது. அப்படி சேர்த்து போயிருங்க. கலியுகத்தின் கணக்கு எல்லா அழிவு காரணம். இந்த அழிவு எப்ப தோன்றுச்சா தெரியுமா? 9 வருடங்களுக்கு முன்னாடி இந்தோனேசியா தண்ணியால் வெள்ளப்பெருக்கெடுத்து 63% மனித இனம் அழிந்ததே கலியுகத்திலே ஆரம்ப கணக்கு. அதற்கு அடுத்தபடியாக சுனாமி, நம்ம நாட்டில் இருந்துச்சு சுனாமி. 3வது முறையாக கஜா புயல், 4வது வைரஸ் கொடிய நோய். இது 4ம் கலியுகத்திலே ஆரம்ப கணக்கு அழிவு. யாரும் ஒரு புள்ளியோட தப்ப முடியாது. ஒரு நாட்டில் ஒரு கோடீஸ்வரன் தானா, பெரிய கோடீஸ்வரன், எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களா அவரை பார்த்தா? யார் யாரு? இவர் தான் எங்களுடைய கோடீஸ்வரன், நாட்டுடைய பெரிய கோடீஸ்வரன் அப்படி வாங்கலாம். அப்பேற்படைய கோடீஸ்வரன் ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு கழிந்து அவர் செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். அப்ப அவர் உடலை தூக்கி அடக்கம் செய்வதற்கு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாயிருச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? உயிரோடு இருக்கும் போது கோடீஸ்வரன் இறந்த பிறகு அந்த வாய் என்னவா சொல்லிச்சு? தாய் புனம் செத்து நாரி போச்சுடா, புனத்தை எப்படா தூக்குறீங்க? புனம் செத்து நாரி போச்சு, புனத்தை எப்படா தூக்குறீங்கிற? உயிரோடு இருக்கும் போது கோடீஸ்வரன் இறந்த பிறகு புனவுங்கிறேன். இடுப்புல அருணா கையோட போட மாட்டேன், வெட்டிக்கிட்டு தான் போடுவாங்க. ஒத்தரவா நெத்தியில காசை ஒட்டி வச்சிருப்பேன், எல்லாரும் பார்ப்போம். அந்த ஒத்தர காசை குளிக்கல் போட்டு வண்ணத்தலும் போது அந்த ஒத்தர காசை எடுத்துக்கிட்டு தான் வண்ணத்தில் வாங்கி. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. ஏன் சொல்றா? கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன் பிடித்து வருவதற்கு 10 நாட்கள் 15 நாட்கள் ஆகும். இதற்கு இடையிலே அந்த மீனை ஐஸ் வச்சு பதப்படுத்தலாம் கரைக்கு விடுறாங்க. இதுல தரம் பார்த்து கேட்பாங்க, நம்ம ஆளுங்க, அண்ணன் நல்ல மீனா கொடுங்கண்ணே, அண்ணன் நல்ல நண்டா கொடுங்கண்ணே. அதுதான் செத்து நாட்டை முடிச்சு போச்சாடா, அப்புறம் என்னடா தரம் பார்க்கிற? அப்படியே மீன் விற்கலையா? 2 முன்னாக்கி வெயிலே பதப்படுத்தி கருவாடி என்ற வெயிலை அதிக வித்த காசாக்கப்படுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாட்டமிழ் சூழல் அந்த மீனுக்குள்ள மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. இதுக்குள்ள ஒன்ன வச்சமா என்ன வச்சமா? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? என்னத்தை கொண்டு வந்தோம்? என்னத்தை கொண்டு போவோம்? பாடினார் பட்டினத்தார் அன்றைக்கு 9 கோடிக்கு அதிபதி. அவனே என்ன சொன்னான் தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராதான் கடைபிடிக்க. நீ சாகும் போது நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் உன்னால ஒரு குண்டூசியோட கொண்டு போக முடியாதுடா அப்படின்னா. இது மனித வாழ்க்கை. கொஞ்சமாவது வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறீங்களா? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது குளத்துல ஆடு மாடு மனுஷன் எல்லாரும் குளிச்சோம். வேலை பார்க்கும் போது களைப்பார்வதற்கு சற்று இடப்பார்வதற்கு வாய்க்கால் வர வரக்கூடிய தண்ணியை 2 கையால ஒதுக்கிப்படுத்த அள்ளி குடிச்சோம். அன்னைக்கெல்லாம் வியாதி கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக
கிணத்துல கிடக்கிற தவளையில அதுல தவளை செத்து கிடக்கு, நண்டு நண்டு மீன் அனைத்தும் செத்து கிடக்கும். அதை தூக்கி தான் வடிகட்டி குடிச்சோம். அன்னைக்கு வியாதி கிடையாது. இன்னைக்கு இந்த மினரல் வாட்டர் தண்ணி வளர்த்தாங்க. அதுதான் என் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா வியாதி உருவாக்குறது. அது தெரியுமா தெரியாது? கெமிக்கல் ஆபட்டும். சந்தேகம் இருந்தால் காலைக்கு குளத்தில் உள்ள தண்ணி ஒரு டம்ளரும் மினரல் வாட்டர் தண்ணி ஒரு டம்ளரையும் ரெண்டு எடுத்து வச்சுட்டு ஏதாவது இந்த பூச்சியை போடுங்க. எது சாதனை மட்டும் பாருங்க. இவ்வளவு வரை விசக்கருவியோட தண்ணியை விளையாட்டுக்கிறேன். அப்புறம் எப்படி வியாதி வரமா இருக்கும்? ஒரு கோடீஸ்வரன் காரை விட்டு தரான், 50 லட்சம் ரூபாய் காரை விட்டுருக்கான். ஓட்டுநர் நடக்கிறேன் டிரைவரை, தம்பி மணி என்னப்பாது? ஐயா 9:55 ஆச்சியா. காரை ஒரு நிகழ்பாவத்தை ஓரமான பாட்டி அப்படின்னாரு. ஐயா எதுக்கே அப்படின்னாரு. காலையில 10 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு, இரவு 10 மணிக்கு நான் மாத்திரை சாப்பிடணும் டாக்டர் என்னை செத்துக்கொண்டு சொல்லிவிட்டேன். அதெல்லாம் நான் மாத்திரை சாப்பிட்டியான் தம்பி. அப்ப காரணம் வியாதி பெருகி வச்சு உயிர் பலம் பய உண்டாகி போச்சு. காரணம் உழைப்பாளி சோம்பேறி உலகமாக்கிட்டாங்க. நம்ம நாளை சோம்பேறி ஆகவாக்கி விட்டாங்க. யார் இது கேட்கறது? இந்த 100 நாள் வேலை கொடுத்தாங்க. நம்ம நாட்டுடைய விவசாய தன்மையை அனைத்தும் அழிந்து விட்டது. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு வேலைகள் அவட்ட எந்த குழு வந்தாலும் பாருங்க, குழு 1000 குழு வச்சிருக்காங்க. ஐயா வருவார். ஐயா நீங்க யாரையா? நாங்கள் அந்த குழுல வந்திருக்கோம். அப்படியா வாங்க அப்படி செய்யறதுங்க போட்டு தாய்மார்கள் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. முன்னப்பனே தெரியாது. சொந்தமா பந்தமா எந்த ஊர் எந்த இவரன் எதை இனத்தை சார்ந்தவன் யாருக்கும் தெரியாது. உடனே வீட்டுக்கு ஐயா போய் காப்பி வாங்கிட்டு ஐயாவுக்கு சாருக்கு வாங்கி வந்து கொடுத்து உட்காரப்பாங்க. என்னம்மா இந்த ஊர்ல வந்துருக்க உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் தரேன். அப்படியா எப்போ வரணும் உங்களுடைய ஆதார் அட்டை எல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. கொடுத்து வந்து கும்பிடுறாங்க. வாங்க போகலாம் சார், வாங்க சார் வாங்க சார் வாங்க. லோனை கொடுத்துருவேன். லோனை கொடுத்துட்டு மறு மாசம் வாங்க வருவேன். மாசம் பொண்டாட்டி என்னங்க சார் வந்திருக்காங்க, அந்த பணத்தை எடுத்து கட்டிடுங்க. 2வது மாசம் இந்த ஐயா வந்திருக்காரு அப்படி ஓரம் இல்லையா, அந்த வாரம் வேலையை பார்த்துட்டு வரோம். 3வது வாரம் இவருக்கு வேற வேலையே இல்லையா, தினந்தோறும் மாசம் ஆனா காலைல வெள்ளன வந்துறானே, ஏயா எங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படிப்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி அவன் கடைசியில் அவன் கூப்பிடுவேன், அம்மா உங்க கையில காலை விட்டு கும்பிடுறேன், எங்க ஒரு பணத்தை கொடுத்துருக்கம்மா, என்னை வீட்டுக்கு வேலையை விட்டு காலி வந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்ப எப்படி ஒரு ஆம்பளை கொடுத்துறானா? எந்த பெட்டிக்கடை இருந்து பொட்டிக்கடை வரைக்கும் எல்லாம் பொம்பளை எடுத்த வேலை, பெட்ரோல் பங்களோட வேலை. காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது பயந்து அந்த பணத்தை கட்டி போடுவாங்க. மானத்து ரோசத்தை வைக்கிறது கடமைப்பட்டது. ஆம்பளை இன்னைக்கு போட நாளைக்கு வாங்கிக்கலாம் போட அதிகாரம். இப்படி நடக்குது உலகத்துல. என்ன பண்றது? உண்மையை சொன்னா கல்லவிட்டா இருப்பீங்க. பெரிய எடுத்து போடலாம். அப்போ நமக்கு எதுக்கு அரசாங்க கூலி மட்டும் அம்பிகளை உடைச்சாலும் உடைக்கும் தேவையாது.